இந்த 50 HPலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க. நியூ ஹாலண்ட்ல கிரீப்பரோட வேணும் அப்படினாலும் கிரீப்பரோட எடுத்துக்கலாங்க. இல்ல எனக்கு கிரீப்பர் வேணாமா பவர் செட்டிலோட வேணும். நாய்ஸே இல்ல பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாங்க, நியூ ஹாலண்ட்ல XL 3600-2ங்க 3600ங்கிறது நியூ ஹாலண்ட்ல ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க. அது இல்லாத ஏரியாவே கிடையாது. ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க. அதுல பாத்தீங்கன்னா XL சீரீஸ்ல டிராக்டர் வந்திருக்கு. டயர் ஆப்ஷன் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய அப்டேட்டோட வந்திருக்குதுங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா. TX சீரீஸ்லயும் 3600 இருக்குது. XL சீரீஸ்லயும் 3600 இப்ப மார்க்கெட்ல இருக்கு. XL சீரீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வெர்ஷனுங்க, நியூ ஹாலண்டோட அடுத்த வெர்ஷன் மாடலு. இதுல என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 50 HPலயே உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா 9.5க்கு 20ங்க, நல்லா அகலமான டயரோட. பிளஸ் என்னன்னா 14 சைஸ் டயருக்கு பதிலா 15 சைஸ்ங்கிற ஒரு டயர் ஆப்ஷன் இப்ப நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அந்த டயர் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. லோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரோட் ரன்னிங் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா இருக்குங்க. ஸ்பீட் அதிகமான லோ ஃபர்ஸ்ட்ல எல்லா யூசேஜுக்கு நல்லா இருக்கும். ரோட் ரன்னிங்ல ஸ்பீட் அதிகமா இருக்கும். கலப்பை அளவுக்கெல்லாம் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 சைஸ் டயருக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து டிராக்டர்ல எடுக்க முடியுங்க. அதுக்காக தான் இந்த டயர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. மெயினா டெல்டா ஏரியால பாத்தீங்கன்னா யூஸ் பண்றப்போ சேர சகதியிலலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். வயல் காடு ஏரியாலெல்லாம் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், டிராக்டர் வந்து சிக்காம நல்லா ஏரியா கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல டிராக்டர் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதுல டிராக்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குங்க. 4 வீல் டிரைவ்ல 2 மாடல், 2 வீல் டிரைவ் இந்த மாதிரி 3 மாடல் இருக்கு. 4 வீல் டிரைவ்ல இந்த மாதிரி ஃபுல்லி சீல்டு ஆக்சில் வேணாலும் இருக்கும். கராரோவோட இந்த மாதிரி ஃபுல்லி சீல்டு ஆக்சில் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓப்பன் ஆக்சில் சொல்லுவாங்க. இந்த நேரம் ஸ்டார் வந்து ஓப்பனா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கு. 2 வீல் டிரைவ் இந்த மாதிரி 3 ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்க, நீட்டா இருக்கும். பேடி டெல்டா ஏரியாலெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி, பேடி ஃபீல்ட்ல யூஸ் பண்ற மாதிரி நல்லா நீட்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ ஹாலண்ட்னாலே பாத்தீங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். மெட்டல் ஃபேஸ் சீலிங் இதெல்லாம் கொடுத்து சீல் லைஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து டிராக்டர் வந்து சூப்பரா கொடுத்துருப்பாங்க. 50 HP கேட்டகரியில நிறைய மாடல் இருக்குங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குதுங்க. பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கு. 3600ங்கிற மாடல் TX சீரீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷனா இது இருக்குங்க. இதுல ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா மத்த பிராண்டோட கம்பேர் பண்றப்ப நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சட்டில் ஆப்ஷனோட பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இப்ப நியூ ஹாலண்ட்னாவே சட்டில்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுங்க. அவங்க தான் மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது சட்டில்ங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா. அந்த ஆப்ஷனோட பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மாடலும் வருதுங்க. ஃபார்வேர்ட்ல நீங்க என்ன ஸ்பீடு போறீங்களோ அதே ஸ்பீட்ல ரிவர்ஸ்ல போய்க்கலாம். பிளஸ் என்னன்னா PTOல நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க. PTOல என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ட்ரா PTன்னு சொல்லிட்டு 7 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுமே உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனுக்கும் நல்லா கவரேஜ் கொடுக்குங்க. ஃப்ரண்ட் டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குங்க. ஏர் வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க. 4 டைரக்ஷன் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. நீட்டா இருக்கும். ஹெட்லைட்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்குங்க. பானட் வந்து ஃபேஸ் லிஃப்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். இன்ஜினை நீங்க தெளிவா ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இந்த 50 HPலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க. நியூ ஹாலண்ட்ல கிரீப்பரோட வேணும் அப்படின்னாலும் கிரீப்பரோட எடுத்துக்கலாங்க. இல்ல எனக்கு கிரீப்பர் வேணாமா பவர் செட்டிலோட வேணும் அப்படின்னாலுமே இருக்குதுங்க. அதோட நார்மல் யூசேஜுக்கு இருக்கு. TX சீரீஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்ட்ஸ் வந்து மாடல்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி டிராக்டர் வந்து செலக்ட் பண்ணி எடுக்குங்க. நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. தெளிவா கேட்டு எனக்கு இந்த மாதிரி தான் வேலை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி டிராக்டர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு எடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நியூ ஹாலண்ட்ல பாத்தீங்கன்னா. ஃப்ரண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெயிட் கேரி பண்ற பெட் வந்துருங்க. அதுக்கப்புறம் பேட்டரி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஃபில்டர் இருக்கும். ரேடியேட்டர் இதெல்லாமே ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ரேடியேட்டர்ல ஃப்ரண்ட்ல வித் ஸ்கிரீனோட வந்துருங்க. டஸ்ட் எல்லாம் எதுவும் அடைச்சு டேமேஜ் ஆகாம இருக்கு. ஃப்ரண்ட் ஸ்கிரீனோட வந்துருங்க. அதுக்கடுத்து இன்ஜின் பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்டோட CNH ஓன் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 2.9 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. 2200 ரேட்டட் RPM இருக்கிற மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கும். நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. பக்காவா கொடுத்துருக்காங்க. இதுல பவர் ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா தனியா ஆயில் வந்துருங்க. கீர் பாக்ஸ் ஆயில்ல ஒர்க் ஆகாது, தனியா ஆயில் வந்துருங்க. இதனால ஸ்டேரிங் லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாடல்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது சேரு சகதியில எல்லாம் யூஸ் பண்றப்போ
நல்லா லைஃப் டைம் கொடுக்கணும் ஸ்டேரிங் அப்படிங்கறதுக்காக தனியாக கொடுத்துக்கிறாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில். பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே சீல் பிளேட்ல கொடுத்துக்கிறாங்க. இதில் எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 248 கிராம் பர் கிலோவாட் ஹவருங்க. பிடிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 46 ஹெச்பிங்க. நல்லா பவர் இருக்கு, பிடிஓ பவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 4.5 அந்த மாதிரி போகுங்க. ரொம்ப ஹெவி யூஸ் பண்ணுறப்போ 5 லிட்டர் வரைக்கும் போகுங்க. ஆவரேஜ் மைலேஜ் இதுதான். அது பேஸ்ட் ஆன் யூஸரை பொறுத்து, லேண்ட் ஏரியாவை பொறுத்து, யூஸ் பண்ற இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்து மாறுங்க. டீசல் டேங்க் பாத்தீங்கன்னா இதுல 60 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஃபைபர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பம்ப்னு பார்த்தா போச்சோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 யூஸ் அண்ட் த்ரோ ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக்ஸ்லயும் நிறைய ஆப்ஷனோட வருதுங்க. அதிக சிசிக்கிற மாதிரி பம்ப் வேணாலும் வாங்கிக்கலாம். பேஸ்டான அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போய்க்கலாங்க. பின்னாடி ஹெவியான அட்டாச்மெண்ட் போடுறோம், பேக்கு லோடர் இது போட போறோம், வேற ஏதாவது அட்டாச்மெண்ட் வந்து மாட போறோம், போர்வெல் வந்து கல்ற மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து போட போறோம், அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இதுல நியூ ஹாலண்ட்ல ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் செக்ஷன் எல்லாமே நீட்டா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த டேமேஜஸும் வராது. ரேடியேட்டருக்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்பரா டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஹைட்ராலிக் ஃபில்டர் எலமெண்ட் பாருங்க. அது போக பாத்தீங்கன்னா டீசல் ஃபில்டர்ல வாட்டர் செப்பரேட்டர் ஃபில்டரும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். இங்க ஒரு அடிஷனல் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டைம்ல ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. ஹைட்ராலிக் ஃபில்டர் பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீட்டா இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்க, அதுமே நீட்டா இருக்குங்க. எக்ஸாஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மஃப்ளர் எல்லாம் உள்ள வச்சு கொடுத்துருப்பாங்க. சைலன்சர் பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணணும்னா ரேஞ்ச் கியரை வந்து நியூட்ரல் பண்ணுங்க. இன்ஜின் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லைஃப் டைம் வந்து கொடுக்குங்க நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 10,000-15,000 மணி நேரம் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா லைஃப் கொடுக்கும். ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் சீரீஸில் வர மாதிரி செமி பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சீட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதெல்லாமே இருக்கு. ஃபெண்டர் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் எல்லாம் எல்இடியில் மாற்றிட்டாங்க, பார்த்தா தெரியும். அதுமே நீட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. பெடல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. கிளச்சு பிரேக் பெடல் அதுமே நீட்டாக இருக்கும். கிளச்சு பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ கிளச் இதுங்க, மெயின் கிளச் இது. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேலர் ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதுக்கடுத்து கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸுங்க. நியூ ஹாலண்டோட பார்சியல் சிங்க்ரோமைஸ் கொடுத்துருக்காங்க. சட்டில் மட்டும் உங்களுக்கு சிங்க்ரோமைஸ் வரும். நாய்ஸ் எல்லாமே என்கரேஜ் ஆகுங்க. ஃப்ரீனஸ் இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் மெஸ்ல கொடுத்துருக்காங்க. எல்லா அப்ளிகேஷனுக்கும் செட் ஆகிற மாதிரி இந்த கீர் பாக்ஸ் வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னுமே அப்டேட் கொடுக்க போறதா சொல்லிக்கிறாங்க நியூ ஹாலண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா. அது போக பாத்தீங்கன்னா டிஃபரன்சியல் லாக் இருக்கும், கிரவுண்ட் லாக்கும் இதுவும் இருக்கும். பிடிஓல பாத்தீங்கன்னா எப்ட்ரா பிடிஓன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 540 எக்கானமி. அது போக பாத்தீங்கன்னா அடிஷனலா நீங்க என்ன கீரை செலக்ட் பண்றீங்களோ அந்த கீருக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வருங்க. இது நியூ ஹாலண்ட்ல ஒரு ஸ்பெஷல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4 வீலர் ஆன் ஆஃப் இங்க கொடுத்துருப்பாங்க. இதுவுமே இருக்குங்க. எல்லாமே வச்சு நீட்டா கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ஸ் பாத்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக்கோட வருங்க. லிவர் செட்டிங் பண்ணிட்டு நீங்க எதுவும் மாற்றவே தேவையில்லை. இந்த லிஃப்டோமேட்டிக் யூஸ் பண்ணிக்கலாங்க. பிசிடிசி லிவர் இருக்கும். நல்லா ஸ்மூத்தா இருக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா. அது போக பாத்தீங்கன்னா 2-வே டிசி வந்துருங்க ஃபேக்டரி ஃபிட்டடா. இதுமே கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா டிஆர்சி வால்வ் இருக்கும். ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும்.
இதுவுமே கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ரியரெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் வெயிட்டு, அடிஷ்னல் வெயிட்டு 32 கிலோ இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க 2 சைடுமே பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து ரியர் ஹிட்ச் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ங்க, நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நீட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது த்ரெட் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க, செயின் மாதிரி இருக்கும். இது வந்து நியூ ஹாலண்டோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க, ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ரியர் ஆக்சிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆயில் ஆக்சிலுங்க, பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சிலு, ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. டாப்லிங் பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சென்சிங் எல்லாம் 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மீட்டா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சென்சிங் வந்து டக்குன்னு அடிக்குங்க, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மீட்டா ஹைட்ராலிக்ஸில் அப்படியே ஒரு துளி சின்ன ரெஸ்பான்ஸுக்கும் அப்படியே கலப்பை தூக்கி விடும். மீட்டா ஹைட்ராலிக்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துக்கிறாங்க ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்குங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 6 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த மாடலுக்கு. பார்த்தீங்கன்னா வாரண்டி டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கவரேஜ் இதெல்லாமே உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ ஹாலண்டில் இந்த 3600 எக்ஸல் லான்ச் ஆனப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ அப்டேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஆப்ஷனோட வருது. இன்னுமே சில அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அப்டேட் வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க நியூ ஹாலண்ட் சைடில். பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 3600 நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணியிருந்தாலும், டிஎக்ஸ் மாடலாக இருந்தாலும் சரி, எக்ஸல் மாடலாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிற பாருங்க. கியர் பாக்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. நாய்ஸே இல்லை பாருங்க. ஸோ சிங்க்ராமஸ் வந்து நீட்டாக கொடுத்துக்கிறாங்க கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். கியர் பாக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஃப்ரீனஸ் வந்து நல்லா இருக்குது. கான்ஸ்டன்ட் மிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனாக கொடுத்துருக்குறாங்க.